ஓம் சாந்தி 21/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, பாபா கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்களும் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபாவும் அதிசயப்படுகின்றார்? பதில்: பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கின்றது. நாங்கள் எப்படி உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது என குழந்தைகள் கேட்கின்றார்கள். இந்த கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கின்றது. பாபா உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இதில் கஷ்டப்படுவதற்கு விஷயம் இல்லை. இது மிகவும் எளிதாகும். நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகாரமானவர்கள் என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாரமானவராக இருப்பார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் என்பதை புரிந்துள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை இந்த ரதத்தில்தான் வருகிறார். இதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளனர். பாப்தாதா என சொல்லும்போது சிவபாபா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார். தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அவர் தந்தையாக இருக்கிறார் என குழந்தைகள் அறிவீர்கள். தந்தையை நினைவு செய்தால் பாவம் அழிந்துவிடும் என தந்தை வழி கொடுக்கின்றார். இதற்குத்தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தந்தையை கண்டறிந்து விட்டீர்கள். எனவே தந்தையின் அறிமுகத்தை பிறருக்கு எப்படி கொடுப்பது என்று ஒருபோதும் கூற மாட்டீர்கள். அதாவது பாபா சொல்றாங்க, தந்தையினுடைய அறிமுகத்தை முதல்ல குழந்தைகளுக்கு நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி ஒருபோதும் நம்ம கூறவும் கூடாது. அப்படி கூறவும் மாட்டீர்கள் என்று தந்தை சொல்றாரு. உங்களுக்கு மட்டும்தான் எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் இருக்கிறது என்றால் அவசியம் மற்றவர்களுக்கு நீங்கள் தான் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும். தந்தையோ நன்மை செய்யக்கூடியவர், அதிகமாக நன்மை செய்கிறார். தந்தையை கண்டறிவதால் உணர்கிறீர்கள், எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்று. இதுபோன்று சந்நியாசிகளிடம் உள்ள சிஷ்யர்களுக்கு குருவின் ஆஸ்தி பற்றி தெரியாது. குருவிடம் என்ன ஆஸ்தி உள்ளது என்பதை சிலர் மட்டுமே கஷ்டப்பட்டு தெரிந்திருப்பர். இவர் சிவ தந்தையாக இருக்கிறார், தந்தையிடம் ஆஸ்தியும் உள்ளது என்பது உங்களுடைய புத்தியில் இப்பொழுது உள்ளது. தந்தை புரிய வைக்கிறார், நான் வண்ணானாக இருக்கிறேன். யோக பலத்தினால் ஆத்மாக்களாகிய உங்களை சுத்தப்படுத்துகின்றேன். நீங்கள் விகாரத்தில் சென்று உங்கள் அலங்காரத்தை கலைத்து விட்டீர்கள். பாபா அனைவரையும் சுத்தப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறார். ஆத்மாக்களுக்கு கற்றுத்தருகின்றார் என்றால் கற்றுக் கொடுப்பவர் நிச்சயமாக இங்கு வரத்தான் வேண்டும் அல்லவா? ஏன்னா பாபா சொல்றாங்க, மேலிருந்தே சொல்லித்தர முடியாது. நான் ஆத்மாக்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழிறங்கி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாவனப்படுத்துங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். துணி அழுக்காகி விட்டதால் அதை துவைத்து சுத்தமாக்கப்படுகின்றது. இங்கே நமக்கு தெரியும் இல்லைங்களா, துணிங்கிறது ஆத்மா சொல்கிறது. ஆத்மா அழுக்காயிடுச்சு, அதனால் அதை துவைத்து சுத்தப்படுத்தணும். இப்போ துவைத்து சுத்தப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்னா, யோக அக்னியின் மூலமாக ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். உலகில் இருப்பவர்கள் 40,000 ஆண்டு காலங்கள் இருக்கிறது என்றும் பெயர் ரூபத்தில் இருந்து விடுபட்டவர் என்றும் புரிந்து கொண்டுள்ளனர். அதாவது தந்தையை பற்றி என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, தந்தை பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர்னு சொல்கிறாங்க. அவர் எப்போ வருவார்னா கலியுகத்தில் கடைசியில் தான் வருவாருன்றாங்க. ஆனால் இந்த கலியுகத்தினுடைய ஆயுள் காலங்களை 40,000 ஆண்டு காலங்கள் சொன்னதுனால அந்த மாதிரி தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு.
இப்பொழுது பெயர் உருவத்தில் இருந்து விடுபட்ட பொருள் ஏதும் இல்லை. கல் முள்ளுக்கு கூட பெயர் இருக்கிறது இல்லையா? எனவே தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்து விட்டீர்கள் என்று. தந்தையை எவ்வாறு நினைவு செய்வது? ஒருபொழுதும் குழப்பத்தில் செல்லக்கூடாது. இதை இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார். தந்தையை நினைவு செய்ய முடியாதா? தந்தை கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இந்த ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மமாக ஆகிவிடும். சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லை. அங்கு கர்மம் அகர்மமாக இருக்கும். அதாவது நல்ல செயலாக இருக்கும். சத்தியுகத்தில் எந்த ஒரு விகர்மமும் ஏற்படுவது இல்லை. இது மிகவும் சகஜமான விஷயம். இங்கு ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மமாக ஆகிவிடுகிறது. ஆகையால் விகர்மத்தின் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது சத்தியுகம் கடந்து விட்டது என நீங்கள் கூறுகிறீர்கள். நேற்று சத்தியுகம் இருந்தது இல்லையா? அதாவது தந்தை சொல்றாரு, நேற்றினுடைய விஷயம்தான் இது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலங்களுடைய விஷயங்கிறது இல்லை. நேற்று தான் சத்தியுகமாக இருந்தது. நீங்கள் ராஜ்யமும் செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்தவராக ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள். ஆனால் அனைவரும் ஒன்று போல ஆக மாட்டார்கள். எல்லாருக்கும் பாபா ஞானம் கொடுத்து ஞானம் நிறைந்தவராக ஆக்கிவிட்டாரு. நீங்களும் அது போன்று ஞானம் நிறைந்தவராக ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, ஆக மாட்டார்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அப்படின்னு தந்தை சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன் என்ற நினைவில் இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இதிலிருந்தெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். எல்லைக்குட்பட்டதில் புத்தியை மாட்டிக்கொள்ளக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கின்றது. இந்த போதையில் இருங்கள். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை தெரிந்து கொண்டு விகர்மத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். படிக்கும் சமயத்தில் தொழில் முதலியவைகளிலிருந்து புத்தியை விலக்கிவிட வேண்டும். படிக்கிற சமயத்தில் வேற எந்த ஒரு நினைவும் வரக்கூடாது. அதிலிருந்தெல்லாம் புத்தியை நீக்கிடணும், விலக்கிடணும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. வரதானம். ஸ்ரீமத் என்கிற கடிவாளத்தை டைட் செய்து மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானராகவும் ஆகுங்கள். மனம் என்பது ஒரு குதிரை. அது மிகவும் வேகமாக ஓடுகிறது என்று உலகத்தினர் கூறுகின்றார்கள். ஆனால் உங்களுடைய மனம் இங்கு அங்கு என ஓட முடியாது. ஏனென்றால் ஸ்ரீமத் என்கிற கடிவாளம் உறுதியாக இருக்கிறது. எப்பொழுது மனம் புத்தி சைடு சீனை பார்க்க ஆரம்பித்து விடுகிறதோ கடிவாளம் தளர்ந்து விடும். இது போன்று கடிவாளம் தளர்ந்து விடுவதால் மனம் சஞ்சலம் அடைகிறது. ஆகையால் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் சஞ்சலம் அடைந்தால் ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை டைட் செய்யுங்கள். அப்பொழுது குறிக்கோளை சென்றடைந்து விடுவீர்கள். பாலகன் மற்றும் எஜமானனாக இருக்கிறேன் என்ற இந்த நினைவு மூலம் அதிகாரி ஆகி மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வையுங்கள். ஸ்லோகன். எது நடந்து கொண்டு இருக்கின்றதோ அது நன்றாக நடந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் எது நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதாகவே நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருந்தது என்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. ஒருவேளை ஒருவர் தங்களின் சகயோகி சகோதரர் அல்லது சகோதரி, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்கள்
புரியாமல் குழந்தைத்தனமாக அல்பகால பொருளை சதாகால பிராப்தி என்று கருதி அல்பகால பெயர் புகழ் மதிப்பை அடைய வேண்டும் என்று ஆசை வைக்கின்றார்கள். இந்த மாதிரியான ஆசை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுத்து சுயம் பணிவாக இருக்க வேண்டும். கொடுப்பதே சதா காலத்திற்கு பெறுவதாகும். ஒருவரிடம் இருந்து மதிப்பை பெற்று மதிப்பை அளிக்க வேண்டும் என்பது எண்ணத்திலும் வரக்கூடாது. இந்த அல்பகால ஆசையிலிருந்து விலகி பிச்சைக்காரன் ஆகுங்கள். அதாவது பெக்கர் ஆயிடணும் அப்படின்னு தந்தை சொல்றார். இந்த மாதிரியான அல்பகால ஆசை கூட நமக்கு இருக்கக்கூடாது. அதிலிருந்தும் நாம் முற்றிலும் பெக்கராகி விட வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. வாழ்விற்கு அழகழகாய் அகநோக்கு எண்ணம் தந்தாய், ஆஸ்திக்கு உரியவனாய் பெருவாழ்வு நீ தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், உன் நினைவு தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.